வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் இன்றைக்கி எனர்ஜி மால்ட் பவுடர் ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எனர்ஜி மால்ட் பவுடர் பண்ணுறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பொரிகடலை, 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை, 2 டேபிள் ஸ்பூன் கேப்பை, 2 டேபிள் ஸ்பூன் கம்பு, 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, ஒரு 1/4 கப் பால் பவுடர், 2 டேபிள் ஸ்பூன் பொடித்த சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், முந்திரி பருப்பு ஒரு 7-8. ஃபஸ்ட்டு வறுக்க வேண்டியதுலாம் வறுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணியிருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை, சுத்தமான கோதுமையாக பார்த்து எடுத்துக்கோங்க. இதில் சேர்த்துடலாம். இந்த கோதுமை நல்லா கலர் மாறாமல் வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். கோதுமை வறுபட்டுருக்கு. இந்த மாதிரி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சூடான பால் அல்லது சூடான தண்ணி அதில் போட்டு ஆற்றி குடிச்சிக்கலாம். கோதுமை நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. பக்கத்துலேயே இருந்து கவனமாக கைவிடாமல் வறுத்துக்கணும். நல்லா வாசனை வந்துடுச்சு, வறுபட்டுருச்சு. எடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கம்பு சேர்த்துருக்கேன். இந்த கம்பையும் நல்லா கைவிடாமல் கருகிராமல் வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். கம்பு நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துலேயே வறுபட்டுரும். கம்பும் வறுபட்டுருச்சு. நல்லா கமகமான வாசனை வந்துட்டுருக்கு. இதையும் எடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் கேப்பை சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா கருகிராமல் வறுத்துக்கலாம். எல்லாத்தையுமே பக்கத்துலேயே இருந்து கவனமாக வறுத்துக்கணும். கோதுமை கம்பை விடவே கேப்பை வேகமாகவே வறுபட்டுரும். வாசனையும் வந்துடுச்சு. இதையும் எடுத்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கிறேன். நான் உடச்ச உளுந்தாக சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட முழுசாக இருந்தாலும் அந்த உளுந்தும் சேர்த்துக்கலாம். இதையும் நல்ல வாசனை வர வரையும் வறுத்துக்கலாம். உளுந்தும் வறுத்தாச்சு, வாசனை வந்துடுச்சு. இதையும் எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதில் 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் முந்திரி. இதை அந்த சூட்லேயே லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். ஏற்கனவே கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கம்மியாக இருந்தாலும் இந்த மாதிரி போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா கிறிஸ்பாக இருக்கும். அப்போ தான் பவுடர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறம் வறுத்ததையெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். அது கூட பால் பவுடர் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன்ல, அதை சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பொடித்த சர்க்கரை. இது கொஞ்சம் 3 டேபிள் ஸ்பூன் வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், சுவைக்கு தகுந்தபடி. போடும்போது ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர். இந்த ஏலக்காய் பவுடர் வேணும்னா சேர்த்துக்கலாம். வாசனை ஒருத்தருக்கு பிடிக்கலை அப்படின்னா ஏலக்காய் பவுடர் போடாமையே பவுடர் ஆக்கிக்கலாம். இதை நல்லா பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நான் இது ஒரு பாட்டிலுக்கு மாற்றிக்கலாம். இந்த எனர்ஜி மால்ட் பவுடர் வேகமாக ரெடி பண்ணிடலாம். இந்த 2 டேபிள் ஸ்பூன் இந்த அளவு தான் நான் போட்டேன். பவுடர் இவ்வளோ வந்திருக்கு. நீங்கள் மிஷினுக்கு கூட போக வேண்டியதில்லை. வீட்டிலையே கொஞ்சமாக போட்டு 10 நிமிஷத்தில் வறுத்து எடுத்துட்டு ரெடி பண்ணிடலாம். பால் பவுடர் மட்டும் மெயினாக வீட்டில் வாங்கி வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நமக்கு. சத்தான எனர்ஜி மால்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இது சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாம். மெயினாக உங்களுக்கு இது வெளியூர் போகும்போது இந்த பவுடரை கையில் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பால் பவுடர் கலந்து இந்த பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் சுடுதண்ணிலே ஆற்றி குடித்தாலும் நல்லாயிருக்கும். தேவைப்பட்டால் பாலும் சேர்த்து ஆற்றி குடிச்சிக்கலாம். நான் இப்போது ஆற்றி காமிக்கிறேன் பாருங்கள். ஒரு டம்ளரில் 2 ஸ்பூன் எனர்ஜி மால்ட் பவுடர் எடுத்துக்கிறேன். இதில் நல்லா தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா இன்னொரு டம்ளர் வச்சு கட்டிப்படாமல் நல்லா ஆற்றிக்கலாம். நல்லா ஆற்றியாச்சு. இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு சுகர் வேணுன்னா சேர்த்துக்கங்க. ரொம்ப வாசனையாக இருக்குது, டேஸ்ட்டாகவும் இருக்குது. ரொம்ப ரொம்ப சத்தான டேஸ்டான எனர்ஜி மால்ட் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.